அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சின்னு பார்ப்போம். மீனா முத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முத்து வந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு வர்றாரு உள்ள. என்ன மீனா எனக்காக காத்துட்ருக்கியா அப்படிங்கிறங்க. நினச்சேன் நீங்கள் குடிச்சிட்டு தான் வருவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ லேட்டாக வரீங்க நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. அப்படியா மீனா, என்ன நினச்சியா? நான் கண்டிப்பாக குடிச்சிடுவேன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், காலையில் பேசின பேச்சுக்கு காலையில் நடந்ததுக்கு எல்லாமே உங்கள் மனசு காயப்பட்டிருக்கும்ல. ஸோ நீங்கள் இப்படி பண்ணிட்டு வருவீங்க நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. நீ ரொம்ப நல்ல பிள்ளை மீனா, என் மீனு குட்டி. வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார் என்ன செய்வாருங்கிறது எல்லாமே நல்லா புரிஞ்சு வச்சுருக்க என் மீனு செல்லம் அப்படிங்கிறாங்க. இவங்க சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு அண்ணாமலை கதவை தந்துட்டு வெளியில் வந்துடுறாரு. ஏன்டா இப்படி இருக்கு, இவ்வளோ நாள் நல்லா தானடா இருந்த அப்படிங்கிறாங்க. அடுத்த பின்னாடி அவங்க அம்மா வந்துடுறாங்க. குடிச்சிட்டு வந்திருக்கியடா நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதானே பார்த்தேன், இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இந்த கெட்ட வாடை அடிக்கலையே பார்த்தேன், இப்போ பழையபடி உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. அவங்க பேச சத்தத்தை கேட்டு ரவியும் வந்துடுறாரு, பின்னாடி சுருதியும் வந்துடுறாங்க. அடுத்து மனோஜ் வந்துடுறாரு. அம்மா என்னம்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க, தூங்க வேண்டாமா நிம்மதியா அப்படிங்கிறாங்க. நான் எங்கடா கத்துனேன், இவன் தான்டா கத்திக்கிட்டு இருக்கியா, வழக்கம் போல் தண்ணியை போட்டு வந்துட்டான்டா அப்படிங்கிறாங்க. என்னடா தண்ணி போட்டு பழகிட்டியா திருப்பி, நீ ஊட கொஞ்ச நாள் இல்லாமல் தானடா இருந்தோடனே, வாடா பெரிய பிஸ்கட் மேன் அப்படின்னு முத்துக்கு சொல்லுவோம். அது பிஸ்னஸ் மேன் அப்படின்னு. எல்லா விளக்கமாரும் ஒன்று தான்டா அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா நீ சும்மா உட்காந்து கல்லால் உட்காந்து காசு வாங்கி போடுறதுக்கு உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கோங்கடா அப்படிங்கிறாங்க. முத்து ஏன் தேவையில்லாமல் இப்படி குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ட்டு ரோகிணி பேசுகிறாங்க. ஆமாம்மா ஆமாம், நானாக ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ரோகிணியை பார்த்து பேசுகிறாரு. மீனா, உங்கள் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணுறாரு, தேவையில்லாமல் பேச வேண்டாம், அவரை உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. யார் இங்கே தேவையில்லாமல் பேசுகிறாரு, உங்கள் வீட்டுக்காரங்க தான் இவர்கிட்ட தேவையில்லாமல் வம்பு இழுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. பாயிண்ட் மீனா, பாயிண்ட்டு கேட்டுக்கோ, என் பொண்டாட்டி எப்படி பேசுகிறான்னு நல்லா கேட்டுக்கோ, பாயிண்ட்டாக பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா, நான் குடிச்சிட்டு வந்து பேசலை மீனா, என் மனசில் உள்ளதை பட்டதாக பேசுகிறேன் நான் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி வந்துட்டு அதை குடிச்சிட்டு வந்தால் தான் பேசணுமாடா, நல்லா நார்மலாக இருக்கும்போது வந்து பேசலாம்லாடனே. என்னடா சொல்கிறீங்க, நீங்கள் கூட தான் என்னை விட்டுட்டு பீர் அடிச்சிங்க நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் திரு முழிக்கிறாரு, ரவியை முழிக்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ரவி வந்துட்டு இல்லைம்மா அது ஒன்றும் இல்லை, இவன் உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் போய்ட்டு பேசாமல் இருக்கா வாயை மூடிக்கிட்டு அப்படின்ட்டு ரவி மேனேஜ் பண்ணுறாரு. உடனே ஸ்ருதி வந்துட்டு எடுத்து ஏன் இப்போ கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தீங்க, இப்போ பழையபடி உங்களுடைய சத்தத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு ஸ்ருதி சொல்லுவோம். வாமா பழக்குரல், நீ பேசக்கூடாது, உங்கள் அம்மா தேவையில்லாமல் வந்து 5 லட்சத்தை எடுத்து எங்கள் அப்பாட்ட கொடுத்து அவங்கள அவமானப்படுத்தி பேசுனாங்களான்னே. எங்கள் மம்மி 5 லட்சத்தை எடுத்து அவமானப்படுத்தி பேசுகிறாங்க, அவங்க ஜென்ரலாக தான் வந்தாங்க, அது இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியாமல் அறியாமல் நடந்துச்சு, ஸோ அதுக்கு சாரி சொல்லிட்டேன். இல்லை உனக்கு அது சாரி சொல்கிறதுல அது கிடையாது, அது உனக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு முத்து திருப்பி சொல்கிறாரு. அண்ணா வந்துட்டு ஏன்டா இவ்வளோ நான் நல்லா தான் நடந்தேன், திருப்பி ஏன்டா இப்படி ஆரம்பிச்சிட்டோன்னே. பா நீ தானேப்பா, நீ காலையில் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா, என் மனசை ரொம்ப காயப்படுத்திச்சுப்பா. நீ சொன்னில்ல இந்த வீடை நீ தான் கட்டினது, அந்த வீடு அவர் எங்கடா கட்டினாரு, அது எங்கள் அப்பா கட்டினதுடா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லுவோம். நீங்கள் பேசக்கூடாது, இந்த வீடு உங்கள் அப்பா தான் கட்டினார். எதை கட்டினாரு, கீழே கட்டினதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வாடகை கொட்டிட்டீங்க. ஆனால் மேலே இந்த ரூமு, இந்த பெட்ரூமு, இந்த ஹாலு, இந்த கிச்சனு, இந்த சுவர், இது எல்லாத்தையும் கட்டினது யார், என் அப்பா உழைப்பில் கட்டினது. ஆனால் நீ காலையில் சொன்னிலேப்பா, அப்போல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், கடன்லாம் வாங்கி கட்டிட்டேன், ஆனால் இப்போ என்னால் முடியலன்னு சொன்னியே, எனக்கு அது ரொம்ப உறுத்துதுப்பா, எனக்கு ரொம்ப மனசு வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அதனால தான்ப்பா அதை மறக்கிறதுக்காக நான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு முத்து சொல்லுவோம். இதெல்லாம் மறக்கிறதுக்கு குடி தான் மருந்தா, அது ஒன்று தான் உனக்கு வந்து மறக்கடிக்குமா அப்படிங்கிறாங்க. அப்பா என்னப்பா பேசுகிற, நீ சொன்னில்ல இந்த வீடை கட்டுறதுக்கு இவ்வளோ ரூபா ஆகும் அவ்வளோ ரூபா ஆகும்னு. அதெல்லாம் காலையில் பேசிக்கலாம், நீ போ ஃபஸ்ட்டு போய் படுத்து சாப்பிட்டுட்டு தூங்கு படுற அப்படிங்கிறாங்க. மீனனை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாங்க நம்ம போகலாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. இவர் இழுத்துட்டு போனவும் திருப்பி நாங்கள் இருமீனை எனக்கு மனசு கேட்கல. அப்பா இப்போ நீ சொல்லுப்பா, உனக்கு என்ன வேணும்னு கேளுப்பா, நான் உனக்கு செஞ்சு தரேன். என்னப்பா சொன்னேன், மேலே ரூம் தானே கட்டணும்னு சொன்னேன், அதுக்கு எவ்வளோ செலவாகும், மீனா எவ்வளோ சொன்னார், 5 லட்சம் ஆகும்னு சொன்னாங்கங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிப்பா அந்த 5 லட்சத்தை நான் தர்றேன்ப்பா, என் காரை வேணால் வித்துட்றேன்ப்பா, மேலே கூட கடன் கூட நான் வாங்குறேன்ப்பா, நான் உனக்கு ரூபா தரேன்ப்பா, நீ கெட்டுப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ இப்போ சாப்பிட்டு படுத்து தூங்கு, அவன் எங்கே தூங்க போகிறான், மற்ற எல்லாருடைய தூக்கத்தில் கெடுக்க போறியா அப்படின்ட்டு விஜய் பலபடியே கத்துறாங்க. நான் தூக்கத்தை கெடுக்க போகிறேன்னா நான் எதுக்கு தூக்கத்தை கெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. மீனா வந்துட்டு நீங்கள் விடுங்க வாங்க போய் சாப்பிட்டு படுக்கலாம் வாங்கன்னு சொல்லி ரவி மீனா இழுத்துட்டு போகிறாங்க. விடு மீனா, அவன் என்ன சொன்னான்னு சொல்லி மனோஜை பார்த்து கை நீட்டிட்டு, நான் இந்த வீட்டை ஆட்டையை போட போகிறேன்னா, நான் இந்த வீட்டை ஆட்டையை போடணும்னு நினச்சா ரூம் இல்லாமல் ஹால்லையும் மேலே மாடிலையும் போய் படுத்து தூங்குவோமா, மீனா எதுக்கடா என் கூட வெளியில் மாடியில் போய் படுத்து தூங்கணும்வா, நீங்கள் 2 பேர் தானே இந்த வீட்டை அனுபவிக்கிறீங்க. ரவி நீ சொல்கிறா நான் இந்த வீட்டை ஆட்டையை போடணும்னு நினைக்கிற வேணாடா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, அப்பெல்லாம் நீ நினைக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரவியும் சொல்கிறாரு. உங்கள் 2 பேர் மட்டும்தானடா அந்த வீட்டில் வச்சுருந்தாங்க, ஆனால் என்னை பாட்டி
வீட்டிலடா போய் விட்டுட்டாங்க. பாட்டி வீட்டில் தானடா நான் எல்லாமே வளர்ந்தேன். அங்கேயுமே எனக்கு ரூமுங்கிறது எதுவுமே கிடையாதுடா. வெளியில் ஒரு கைத்து கட்டில் போட்டு அதில் தான்டா படுத்திருந்தேன். அப்போ கூட எனக்குன்னு ஒரு ரூம் வேணும், ஒரு வீடு வேணும்னு நான் எதுவுமே நினைக்கலையேடா. நான் எப்படிடா அந்த வீட்டை ஆட்டையை போடுவேன்னு சொல்லி அவன் சொல்லுவான். நான் எப்படிடா போடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் ஆகுறாரு. நான் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கேவும் என் அப்பாக்காக தான்டா இருக்கேன். என் அப்பா இல்லைன்னு வச்சுக்கோ, அப்பா உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ ரொம்ப வருஷம் கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப. நான் சொல்கிறேன், என் அப்பா இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த வீட்டு பக்கம் இந்த தெசை பக்கம் கூட நான் திரும்ப மாட்டேன். ஆனால் என் அப்பா இருக்கிற வரைக்கும் நான் இந்த மீனா, என் மீனா, நாங்கள் இந்த வீட்டில் தான் இருப்போம், வேறு எங்கேயும் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இதில் அண்ணாமலையும் ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிட்டாரு. சாமி இருக்கிற வரைக்கும் தான்டா அந்த ஒரு இடம் வந்து கோயில். சாமி இல்லைன்னு வச்சுக்கோ, அது கோயில் கிடையாதுடா, அது வெறும் கட்டிடம். அதுபோல தான்டா என் அப்பா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இது கோயில். நானும் மீனாவும் இங்கே கண்டிப்பாக இருப்போம். இல்லைன்னு வச்சுக்கோ, இது வந்து வெறும் கட்டடம் தான். அந்த கட்டடத்து மேலே நான் எப்போவுமே ஆசைப்பட மாட்டேன்டா. நீங்கள் தான்டா எடுத்துக்கோங்கடா. அப்பா அப்பா நீ என்ன சொன்னியோ அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுறேன்ப்பா, நான் இருக்கேன்ப்பா, நான் நிறைவேற்றுறேன்ப்பா உனக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் ஆகி பேசுகிறாங்க. அவனுக்கு ஒரு வேலையில் குடிச்சிட்டு வந்து தேவையில்லாமல் ஆகாத போகாத பேசுவேன். எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் போய் படுங்க போங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோஹினி நீ வாங்க ரோஹினி நம்ம போகன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸ்ருதி வந்துட்டு ரவி நீ வா அப்படின்ட்டு ரவியை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து நீ போடா போய் சாப்பிடு, காலையில் எல்லாத்தையும் பேசிக்கிடலாம் அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து போங்கிறாங்க. நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் வாங்கலான்ட்டு மீனாவை இழுத்துட்டு போயிடுறாங்க. இவனுக்கு ஒரு வேலையில் போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை எல்லாத்தையும் போட்டுட்டு உள்ளே அண்ணாமலை வந்துடுறாங்க. அவங்க விஜயம் உள்ளே வந்துடுறாங்க. ஏங்க நீங்கள் போய் படுங்க, அவன் தேவையில்லாம என்னத்தையே பேசிகிட்டு இருப்பியானே, அவன் மனசு எவ்வளோ காயப்பட்டா இந்த மாதிரி பேசியிருப்பியான், அவன் மனசை அப்படி எல்லாரும் சேர்ந்து காயப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அவன் குடி போதில் என்னத்தையும் ஒன்று உளறிக்கிட்டு இருக்கான், நாளைக்கு விடிஞ்சு போச்சுன்னா அவன் போதையும் போயிடும், அவன் பேச்சும் போயிடும், அவன் பாசமும் போயிடும். இன்னும் நீ அவன் நம்ம மேலே வச்சுருக்க பாசத்தை நீ புரிஞ்சுக்கலன்னு, அவன் பாசம்லாம் போதையில் இருக்கும்போது தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் படுங்க போங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மீனா டைனிங் ஹாலில் வந்து முத்துக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. இட்லி இருக்குது, சட்னி இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி வட்டில் கொடுக்குறாங்க. அவர் சேரை தள்ளி போட்டு நீ இந்த சேரில் உட்காரு, நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்டேங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சீக்கிரமாக இட்லி எடுத்து பிக்கிறாரு. இல்லை மீனா எனக்கு பசிக்கிறேன், எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா, நான் சாப்பிடல, எனக்கு பசி இல்லை, நான் போகிறேன்ட்டு எந்திரிச்சிடறாரு. ஐயோ நீங்கள் போகாதீங்க, எந்திரிக்க, நீங்கள் உட்காருங்க சொல்லி திருப்பி மீனா பிடிச்சி உள்ளே உட்கார வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா இந்த வீட்டை ஆள்றதுக்காக நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம், இது வெறும் மண், வெறும் செங்கல், ஆனால் அவன் அப்படி பேசிட்டானே மீனானே, சரி அவங்க இருக்காங்க விடுங்க, அவங்கள பற்றி பேசுகிறதெல்லாம் நீங்கள் எதுவும் எதுங்காதீங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கன்னு மீனா சொல்லவும், இல்லை மீனா அப்பா சொன்ன மாதிரி நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் மாடியில் ரூம் எடுப்பேன், கண்டிப்பாக நான் ரூம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. இங்கே முத்து ஃபீல் பண்ணுறதை நினச்சி மீனாவுமே ரொம்ப அப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவங்க ஃபீல் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங் கட்டுறாங்க. அவங்க அப்பா வாக்கிங் போயிறாரு அண்ணாமலை எப்பயும் போல். பார்த்தா சாமி ரூமில் பெல் அடிக்க சத்தம் கேட்குது. என்னென்னு அண்ணாமலைக்கே ஷாக் ஆகுது. எல்லோரும் அந்த பெல் சத்தத்தை கேட்டு ரோகிணி மனோஜிங்கிட்டு ஸ்ருதி அவர் ரவி அவங்க அம்மா எல்லாருமே வெளியில் வந்து பார்க்குறாங்க. முத்து வந்து பூஜை ரூமில் நல்ல பெல்லை சவுண்டை அடிச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாய்ன்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டேவும் சாமி கும்பிட்டுருக்காரு. ஆனால் மீனாவும் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னம்மா மீனா இங்கே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. அதான் மாமா நானும் ஆச்சரியத்தோடு பார்க்குறேன், சாமியோட பாட்டு சத்தம் கேட்டுச்சு, பெல் சத்தம் கேட்டுச்சு, எங்கேயோ ஸ்பீக்கரில் போடுறாங்கன்னு நினச்சி பார்த்தா இவரெல்லாம் வந்து பாடுறாரு, இவரெல்லாம் பாடுறாருல மாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அண்ணாமலை ஆமாம் அப்படிங்கிற விஜய பக்கத்தில், ஆமாம் பெரிய சீர்காழி கோவிந்தேன் நல்லா பாடுறாரு, குரல் வளர்த்த பாரு, குரல் வளர்த்த நல்ல கரடு முரடாக இருக்குது, நைட்டெல்லாம் குடிச்சிட்டு வந்து தேவையில்லாமல் பேசுகிறது, காலையில் ஆனால் சாமியார் வேஷமா அப்படிங்கிறாங்க. உடனே ஓம் நமச்சிவாய்ன்ட்டு வெளியில் வந்து தீபாரணி எடுத்து வந்து அவங்க அம்மா கிட்ட கட்டுறாரு. அவங்க அம்மா கும்பிட்றாங்க. அப்பா நீ எடுத்துக்கோப்பான்னு, நான் இன்னும் குளிக்கலடா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இப்போ அதெல்லாம் தேவையில்லைப்பா, மனசு தான்ப்பா சுத்தம், மனசு சுத்தமாக தான் போதும் பண்ணிட்டு திருநீர் எடுத்து நெத்தியில் பூசிடுறாரு. மனசு சீக்கிரமாக தீபாரணி எடுக்க வராங்க. நீலாம் தொடக்கூடாடானே, நீ தானே இப்போ சொன்ன மனசு சுத்தமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு, அந்த தகுதி உனக்கு இல்லைடான்ட்டு அவர் அங்கிட்டிருந்து போயிடுறாரு. ரவி கிட்டக்க போகிறாங்க. ரவியை தொட்டு கழக்கமாக நீட்டுறாங்க. ரவி வந்துட்டு நாங்களாம் சாமி கும்பிட்டா கூட நீ கும்பிட மாட்டேன், வெளியில் நிற்ப, நீக்கு என்னடா இப்படி கிட்ட போட்டு வந்து நிற்கிற அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அது பதிலுக்கு நைட்டெல்லாம் குடிச்சிட்டு வந்து ஓவராக பேசினார்ல, அதுக்கு தான் சாமி கிட்டக்க போய் இப்போ பாவம் மன்னிப்பை கேட்டுட்ருக்காரு அப்படிங்க. மீனாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. ரோஹிணி சேர்ந்து கேட்டுட்டு அதுக்கு அவர் பாவம் ஒன்றும் பண்ணலையேங்க. நெக்ஸ்ட்டு அண்ணாமலை முத்து என்னடா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நேற்று நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுப்பா, அதனால் மன்னிச்சிக்கோப்பா அப்படிங்க. எப்பயுமே மனசு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது லைட்டாக தான் ஏற்றுவேன், ஆனால் நேற்று மனசு ரொம்ப சரியில்லையே, அதனால தான் கொஞ்சம் ஹெவியாக ஏற்றிட்டு வந்துட்டேன், அதனால் இனிமேல் அவ்வளோ தூரம் இருக்காதுப்பா, மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க இவன் குடமாக குடிக்கிறவங்க, இவன் போய் கொஞ்சமாக குடிச்சேங்கிறியா, பொய் சொல்கிறான் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எப்பயுமே எனக்கு உன்னை பற்றி தான்ப்பா கவலையாக இருக்குது, உன்னை பற்றி தான்ப்பா ரொம்ப திங்கிங்காக இருக்குது, இவ்வளோ பெரிய வீடை கட்டினா நீ எங்களுக்கு எல்லாருக்கும் வேணுங்கிறத செஞ்ச நீ, இவங்க ரெண்டு பேரும் அவங்க கேட்டதெல்லாம் படிக்க வச்சு எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டப்பா, இப்போ என்னடா அதுக்கு அதை பற்றி இப்போ எதுக்கடா பேசுகிற அப்படின்னு அண்ணா அவனுக்கு கேட்கவும், இல்லைப்பா எல்லாமே நீ செஞ்ச, இந்த வீடெல்லாம் கட்டின, ஆனால் இப்போ ஒரு ரூம் கட்ட முடியலன்னு சொல்லி ரொம்ப நீ ஃபீல் பண்ணியில, அதுதான்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
யார் யாரோ வந்து ரூபா கொடுத்து இந்த ரூமை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவும் இந்த பலகரோட அவங்க அப்பா வந்து ரூபா கொடுக்கணுங்கிற அவசியமே இல்ல. அவர் ரூபா வச்சு நம்ம வீடு கட்ட வேண்டியது தேவையே இல்லப்பா அப்படின்னு. ஏன் எங்க அப்பா கொடுத்தா என்ன அப்படிங்கிறாங்க. இந்த பாரு ரவி, அவங்க அப்பா நம்ம அப்பாவை எப்படிலாம் அவமானப்படுத்துறாரு, எப்படிலாம் அசிங்கப்படுத்துறாரு உனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட நீ கொஞ்சம் சொல்லி வை அப்படிங்கிறாங்க. எதுக்கு இப்போ நீங்கள் தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்ட்டு ஸ்ருதி பயங்கரமாக கோவத்தில் வர்றாங்க. ஸ்ருதி பேசாமல் இரு, நடந்து முடிஞ்சு போனதை பற்றி திருப்பி திருப்பி பேச பேச சண்டை வந்துகிட்டே இருக்கும், நீ அமைதியா இரு அப்படின்ட்டு ரவி அங்கே சமாதானப்படுத்துறாரு. அடுத்து திருப்பி இங்கே முத்து சொல்கிறாங்க, இனிமேல் இப்போ என்ன இந்த வீட்டில் வந்து இந்த ரூம் வச்சு பிரச்சனை வச்சு தானே இப்போ இங்கே சண்டையே வருது. இனிமேல் இந்த ரூம் வச்சு பிரச்சனை எந்த இதுவுமே வரவே வராது. ஏன் அதுக்கு நீ உன் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. ஸோ அதை பார்த்து அப்படியே முத்து முறைச்சாப்பில் இருக்காரு. ஸோ நாளைக்கு இந்த ரூம் பிரச்சனை எப்படி முத்து தீர்த்து வைக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மறக்காமல் அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ.